ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன். இன்றைக்கி வந்து 10வது நோன்பு. செம்ம வெயில் அடிக்கிறதுல, சரியான வெயில். இதாவது பரவாயில்ல, இன்னும் போகும். அடாப்பாவி திடீர்னு பார்த்தீங்களா எப்படி வந்தால் காரக்காரன் எல்லாம் ரோட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் ஓட்டின்னு போகணும். ஸோ நான் எப்போவும் அப்படி தான் ஓட்டுவேன். ஸோ வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு 20 கிலோமீட்டர். ஸோ இன்றைக்கி வந்து 10வது நோம்பில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேரீச்சம்பழம்ல தான் ஆரம்பிக்கலாம் சொல்லியிருந்தான். ஆனால் இப்போது வந்து அதுதான் ஆரம்பிக்கும். கஞ்சி வந்து நல்ல வேலை பையன் கொண்டு வந்துட்டான். ஸோ எனக்கு ஒரு வேலை மிச்சம். இல்லைன்னா கஞ்சி போய் வாங்குறதுக்கு நோம்பு கஞ்சி இருக்காது மசூதியில். இது வந்து வீட்டில் ப்ரிப்ரேஷன் பண்ணது. எனக்கு வந்து முட்டை பஜ்ஜி சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஸோ அதில் ப்ரோட்டீன் கூட. இது வந்து நான் அவ்வளோ சாப்பிட்றதில்ல. சிக்கன் நகட், சிக்கன் சீஸ் பால், இது கொஞ்சம் ஃப்ரோசன் ஐட்டம். ஸோ அது வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டேன்னா. ஸோ எனக்கு பழகம் கூட இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க தான் ரொம்ப வந்து சாப்பிட்றாங்க. ஸோ நான் எப்போவுமே வந்து பஜ்ஜி, போண்டா, அது அப்புறம் வந்து வீட்டில் செஞ்ச மெத்தோட அந்த மாதிரி தான் சாப்பிட்றது. இது வந்து தர்பூசணி. ஸோ காலையிலேருந்து வந்து நோன்பு இருக்கிறதுனால டீஹைட்ரேஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சாப்பிட்ணும். இந்த கிரேப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிரேப்பில் வந்து சீடு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இது சாப்பிட்டா வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்த்து கூட. ஸோ உங்களுக்கு வந்து விட்டமினும் கிடைக்கும், வாட்டர் எனர்ஜியும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அது கூட வெள்ளரிக்காய் கூட நல்லது சாப்பிட்டா நோன்பு திறந்தோடனே. ஸோ நாம் வந்து இந்த மாதிரி வெளி ஜூஸு இந்த மாதிரி சாப்பிட்றத விட வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து 10வது நோன்பு ஸ்பெஷல். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் கூட வீட்டில் தான் செஞ்சது. ஸோ நான் லெமன் ஜூஸ்லாம் சூப்பராக பண்ணுவேன். எனக்கு நல்லா பண்ண தெரிஞ்ச ஜூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் மட்டும்தான். ரொம்ப ஈஸி அது.